சிஆர்பிசி ரெண்டும் ஒன்னா வேற வேறயா? புதுசா இப்போ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் என்னன்னு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860ல கொண்டு வரப்பட்ட ஆக்ட். இந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டு தான் பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆக்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிரைம்னா என்ன, ஒரு அஃபென்ஸ்னா என்ன அப்படிங்கறத டீடைல்டா டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது ஒரு தப்புங்க அப்படின்னு சொல்றதுதான் ஐபிசியும் பிஎன்எஸும். இந்த தப்பை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கறதையும் வந்துட்டு ஐபிசியும் பிஎன்எஸும் சொல்லுது. ஓகே, நீங்க பனிஷ்மெண்ட்டை சொல்லிட்டீங்க, என்ன பண்ணனா அது வந்து ஒரு அஃபென்ஸ் இல்ல கிரைம்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எப்படி வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க, இல்ல எதை பேஸ் பண்ணி வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எந்த கோர்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ட்ரையல் நடத்தும், எப்படி இந்த கேஸ் ஆரம்பிக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரலா இருக்கக்கூடிய விஷயங்களை ரெகுலேட் பண்றதுக்கு தான் சிஆர்பிசி, கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர் 1908ல கொண்டு வரப்பட்டது. இதை ரிப்பீல் பண்ணிட்டு தான் வந்து பிஎன்எஸ்எஸ், பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படி ட்ரையல் நடத்தணும், எந்த கோர்ட்ல எந்த அஃபென்ஸ்க்கு எந்த கோர்ட்ல ட்ரையல் நடத்தணும், இந்த மாதிரி எப்போ அரெஸ்ட் பண்ணணும், எப்படி அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொசீஜரலா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்துட்டு சிஆர்பிசி சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஐபிசியும் பிஎன்எஸும் வந்து ஒரு சப்ஸ்டான்டிவ் லா. இதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிஆர்பிசியும் பிஎன்எஸ்எஸும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ரொசீஜரல் லா. கிளியர் ஆயிடுச்சுங்களா? Thank you, friends.